ஹலோ குட் ஈவினிங் மக்களே. வெல்கம் பேக் டு கமலில் யூடியூப் சேனல். மீண்டும் ஒரு முறை உங்களை நான் இந்த வீடியோ வழியாக சந்திப்பதில் ரொம்ப சந்தோஷம். நீங்கள் இன்னும் என் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணல தானே? சப்ஸ்கிரைப் பண்ணாம வேணா பார்த்துட்ருக்கீங்க. சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பண்ணிட்டீங்களா? பண்ணுங்க. பண்ணிட்டீங்களா? ரைட்டு. இப்போ நம்ம வீடியோக்குள்ளாடி போகலாம். என்ன விஷயம் அப்படின்னா, இந்த வீடியோ வழியாக நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, ஆக்சுவலாக ஏர் இண்டியாவோட ஒரு AI-171 அப்படின்ற அந்த ஒரு விமானம் வந்து போன மாதம் ஜூன் 12ஆம் தேதி கிராஷ் ஆயிருச்சு. நம்ம அது ரிலேட்டடாக ஒரு வீடியோ போட்டிருந்தோம். அந்த டைமில் வந்து ஆட்கள், மீடியாஸ் எல்லாம் வந்து ஒரு ஹைப் கிரியேட் பண்ணி அவங்களுக்கு தெரிஞ்ச விஷயங்களை எல்லாம் சொல்லிட்டு இருந்தாங்க. ஸோ அந்த டைம் வந்து நம்ம ஒரு வீடியோ ஏற்கனவே கிரியேட் பண்ணியிருந்தோம். அந்த வீடியோவில் நம்ம என்ன சொல்லியிருந்தோம்னா, நம்ம வந்து இன்வெஸ்டிகேஷனோட அவுட்கம் வர வரைக்கும் வெயிட் பண்ணுவோம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தோம். இன்றைக்கி வந்து ஆக்சுவலாக என்னென்னா, அந்த இன்வெஸ்டிகேஷன் பியூரோ இருக்காங்கல்ல, அவங்க வந்து ஒரு ப்ரிலிமினரி ரிப்போர்ட் ரெடி பண்ணி அந்த ப்ரிலிமினரி ரிப்போர்ட்டை வந்து சர்க்குலேட் பண்ணியிருக்காங்க. அது என்ன, அதில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்ற அந்த இன்ட்ரெஸ்டிங்கான விஷயத்த பார்ப்போம். என்ன வந்து இந்த ஆக்சிடெண்ட்டை கிரியேட் பண்ணிச்சு அப்படின்றதும் நம்ம வந்து ஸ்பெக்குலேஷனாக பார்த்துட்டு இருந்த நிறைய விஷயங்களில் வந்து அவங்க வந்து டீட்டெயிலாக எப்படி நடந்துச்சு அப்படின்னு சீக்வன்ஸாக வந்து அதை கிரியேட் பண்ணியிருக்காங்க அந்த ரிப்போர்ட்டில். அதை வந்து உங்ககிட்ட நான் கரெக்டாக வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். அதில் நிறைய விஷயங்கள் வந்து கொஞ்சம் டெக்னிக்கலான விஷயங்கள் எல்லாம் இருக்குது. அதெல்லாம் ரொம்ப சிம்பிளாக எப்படி காமன் மேனுக்கு புரியுமோ அந்த மாதிரி நான் உங்களுக்கு இந்த வீடியோவை வந்து சேர்க்குறேன். வாங்க நம்ம அதுக்குள்ளே போய் பார்க்கலாம். இந்த ஃப்ளைட்டோட கிராஷோட ரீசன் தெரிஞ்சிருச்சா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு ஏஏஐபி அப்படின்னா ஏர்கிராஃப்ட் ஆக்சிடென்ட் இன்வெஸ்டிகேஷன் பியூரோ. இவங்க யார் அப்படின்னா, நம்ம கவர்மெண்ட் ஆஃப் இந்தியாவோட மினிஸ்ட்ரி ஆஃப் சிவில் ஏவியேஷன் அதோட கீழே இருக்கிற ஒரு ஒரு பாடி. இவங்க வந்து இந்த மாதிரி ஆக்சிடென்ட் எல்லாம் நடந்துச்சுன்னா அந்த கிராஷோட இன்வெஸ்டிகேஷன்ஸ் எல்லாம் பற்றி ஏர் கிராஷ் இன்வெஸ்டிகேஷன்ஸ் இவங்க தான் நடத்துவாங்க. ஸோ அவங்க வந்து ஒரு இன்வெஸ்டிகேஷன் நடத்தி அதோட ஒரு ப்ரிலிமினரி ரிப்போர்ட் வந்து இன்றைக்கி ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அந்த ரிப்போர்ட்டில் ஒரு ஷாக்கிங்கான ஒரு ஒரு இன்ஃபர்மேஷன் நமக்கு கிடச்சிருக்கு. மோஸ்ட் ப்ராபபிளி இதுதான் வந்து இன்னையோட ஒரு டாக் ஆஃப் த டவுனாக இருக்கும். இந்த ஒரு ரீசன் இதுதான் வந்து இந்த ஏர்கிராஃப்டை வித் இந்த 242 பேசஞ்சர்ஸோட போன இந்த ஏர்கிராஃப்டை கீழே கவுத்த ஒரு கொலை பாதகன் அப்படின்ற மாதிரி அநேகமாக இந்த விஷயம் தான் இருக்கும்னு நம்பப்படுது. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவ்வளோ நாளும் இந்த நியூஸ் மீடியாஸு, இந்த மீடியாஸு இதில் எல்லாம் மெயின் ஸ்ட்ரீம் மீடியாஸ் இதில் எல்லாமே வந்து நிறைய பார்ட்டிசிபெண்ட்ஸை கூட்டிகிட்டு வந்து பேசிகிட்டு இருந்தாங்க. கொஞ்சம் கான்ஸ்பிரசியாக பேசிகிட்டு இருந்த விஷயம் என்னென்னா, ஒன்று வந்து இந்த ஃப்ளாப் வந்து ஆக்சுவலாக கீழே வந்திருக்கணும் அப்படின்னா எக்ஸ்டெண்டட் பொசிஷனில் இருக்கணும். பட் ஃப்ளாப் வந்து மேலே போயிருந்துச்சு இப்படின்ற ஒரு கான்செப்ட் சொல்லிட்டு இருந்தாங்க. அப்புறம் லேண்டிங் கியர் வந்து எக்ஸ்டெண்டடாகவே இருந்துச்சு, லேண்டிங் கியர் உள்ளே போயிட்டு இல்லை, போகாமல் இருந்துச்சு அப்படின்ற ஒரு விஷயம் சொல்லிட்டு இருந்தாங்க. அப்புறம் பேர்ட் ஸ்ட்ரைக் அப்படின்ற ஒரு விஷயம் சொல்லிட்டு இருந்தாங்க. அப்புறம் வந்து 2 இன்ஜினுமே ஃபெயில் ஆயிருக்கணும் அப்படின்னு இப்படி கொஞ்சம் விஷயங்கள் சொல்லிட்டு இருந்தாங்க. இப்போ வந்து அவங்க வந்து இந்த பிளாக் பாக்ஸ் அப்படின்னு சொன்னாங்கல்ல, எஃப்டிஆர் ஃப்ளைட் டேட்டா ரெக்கார்டர், அந்த சிஸ்டத்தை வந்து அதை வந்து அன்னைக்கு எடுத்து அனலைஸ் பண்ண கொடுத்துருந்தாங்கல்ல, அதோட டேட்டா தான் வந்து இப்போ இந்த சஸ்பென்ஸ் எல்லாத்தையுமே வந்து உடைக்கிறது மாதிரி பண்ணிட்டு இருக்கு. அதுலேருந்து நிறைய சர்ப்ரைஸான இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாம் கிடச்சிருக்கு. அதுதான் வந்து இப்போ நம்மளோட இந்த இன்வெஸ்டிகேஷனை வந்து நேரோ பண்ணுறதுக்கான ஒரு வழியாக ஒரு டூலாக இருந்திருக்கு. அதில் வந்து ஃபஸ்ட்டு அந்த டேட்டாலேருந்து கிடச்சதும் இந்த ஃபிசிக்கலி அவங்க இங்கேருந்து ரெக்கவர் பண்ணது, இந்த ஆக்சிடென்ட் நடந்த சைட்டில் இருந்து ரெக்கவர் பண்ணதும் ரெண்டும் கம்பேர் பண்ணி பார்க்கும்போது ஃபஸ்ட்டு விஷயம் அந்த ஃப்ளாப் எக்ஸ்டெண்டட் பொசிஷனில் இருக்கணும், ஆனால் அது உள்ள ரிட்ராக்ட் ஆகிருந்துச்சு அப்படின்னு சொன்னாங்கல்ல, அது வந்து ஃபால்ஸ் இன்ஃபர்மேஷன். ஏர்கிராஃப்ட் வந்து ஒரு டேக் ஆஃபுக்கு என்ன கான்ஃபிகரேஷனில் இருக்கணுமோ அதே கான்ஃபிகரேஷனில் தான் அந்த ஏர்கிராஃப்டில் வந்து ஃப்ளாப் பொசிஷன் இருந்துச்சு. அது வந்து ஃபிசிக்கலாகவும் அது வந்து டேட்டா ரெக்கார்ட் ஆன அந்த விஷயமாகவும் ரெண்டுமே கம்பேர் பண்ணி பார்த்தாங்க. அது வந்து பெர்ஃபெக்ட், அதில் எந்த பிரச்சனையுமே கிடையாது. அதேமாதிரி லேண்டிங் கியர் வந்து எக்ஸ்டெண்டட் கண்டிஷனில் இருந்துச்சு, ஏன் உள்ளே போகலை அப்படின்றது ஒன்று இருந்துச்சு இல்லையா, அது வந்து கரெக்ட். லேண்டிங் கியர் எக்ஸ்டெண்டடில் தான் இருந்துச்சு, அது உள்ளே போகலை. அதுக்கான காரணம் என்னவா இருந்திருக்கும் அப்படின்றது வந்து இந்த பேக்கில் வந்து கனெக்ட் ஆகும். அது இப்போதைக்கு சஸ்பென்ஸாகவே இருக்கட்டும், ஓகேவா. இப்போ அந்த ஃப்ளைட் டேட்டா ரெக்கார்டில் வந்து அவங்க ரிசர்ச் பண்ணும்போது இதில் வந்து நான் சொல்லியிருந்தேன் இல்லையா, ஏற்கனவே ஒரு வீடியோ போட்டதில் சொல்லியிருந்தோம், ஃப்ளைட் டேட்டா ரெக்கார்டில் வந்து டேட்டாவும் இருக்கும், அதே சேம் டைம் வந்து காக்பிட்டில் இந்த பைலட்ஸ் பேசிக்கிட்டது, அந்த ஏரியாவில் கேட்ட சவுண்ட்ஸு, வேற எங்கேயாவது ஏதாவது சவுண்ட்ஸ் வெளியே இருந்து வந்தது, இதே மாதிரி சவுண்ட்ஸ் எல்லாமே வந்து ஆடியோவும் ரெக்கார்ட் ஆகிருக்கும் இல்லையா. ஸோ அதில் வந்து ஒரு பைலட் வந்து பேசுகிறாரு. என்ன பேசுகிறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கே தான் வந்து சஸ்பென்ஸ் வந்து உடையுது. அவர் வந்து இன்னொரு பைலட் கிட்ட என்ன கேட்குறாருன்னா, நீ ஏன் வந்து அந்த ஃபியூல் சுவிட்சை வந்து ஆஃப் பண்ண அப்படின்னு வந்து கேட்குறாரு அந்த இன்னொரு பைலட் கிட்ட. மோஸ்ட் ப்ராபபிலி கேப்டன் வந்து ஃபர்ஸ்ட் ஆஃபீஸர் கிட்ட கேட்டிருப்பாரு. ஏன்னா வந்து அந்த ரிப்போர்ட்டில் என்ன சொல்கிறாங்கன்னா, கேப்டன் வந்து பைலட் மானிட்டரிங், ஃபர்ஸ்ட் ஆஃபீஸர் வந்து பைலட் ஃப்ளையிங். ஆக்சுவலாக 2 பேரும் இருப்பாங்க உள்ள, ஆனால் வந்து ஒரு ஆள் வந்து ஃப்ளை பண்ணுவாங்கன்னா அவங்க தான் இந்த சுவிச்சஸ் இந்த எல்லாத்தையும் பண்ணுவாங்க. இன்னொரு ஆள் மோஸ்ட்லி எப்படி இருப்பாருன்னா பைலட் மானிட்டரிங்காக இருப்பார். அவர் என்ன பண்ணுவார்னா அந்த செக்லிஸ்ட் பார்த்து சொல்லுவார், நீ இந்த சுவிட்ச் அதில் போடு அப்படின்னு அவங்க வந்து போட்டுட்டு கன்ஃபார்ம் அப்படிம்பாங்க. உடனே வந்து இங்கே செக்லிஸ்ட் டிக் பண்ணுவாங்க.
இந்த ஆள் மானிட்டரிங், அந்த ஆள் வந்து ஃப்ளையிங். ஓகேவா? இந்த மாதிரி ஒரு கான்ஃபிகரேஷனில் தான் இருப்பாங்க. ஸோ வந்து மோஸ்ட் ப்ராபபிளி கேப்டன் வந்து அவர்கிட்ட கேட்டிருப்பாரு, ஏன் நீ வந்து ஃபியூல் சுவிட்சை வந்து ஆஃபில் போட்ட அப்படின்னு. அவர் வந்து சர்ப்ரைஸ் ஆகி, என்ன நான் ஒன்றும் போடலையே அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. இங்கே என்ன நடந்துச்சு அப்படின்னா, இது வந்து நான் இப்போ சொல்கிறது எல்லாமே வந்து யூடிசி டைம் வந்து யூனிவர்சல் டைம். அதுலேருந்து நம்மளோடது வந்து ஐ திங்க் ஒரு 5.5 மணி நேரம் தாண்டி வரும். ஸோ யூடிசி டைம் பிரகாரம் யூடிசியிலே தான் வந்து இந்த டேட்டா எல்லாம் ரெக்கார்ட் ஆகும், அந்த ஃபுல் சிஸ்டம்ஸும் ஒர்க் ஆகுறது. ஏன்னா யூனிவர்சலி எங்கே போனாலுமே சேமாக இருக்கணும் இல்லையா, அதனால். ஸோ வந்து அந்த டைம் பிரகாரம் 8 மணி 8 மினிட் ஐ திங்க் 33 செகண்டுக்கு வந்து இந்த ஃப்ளைட் டேக் ஆஃப் ஆகுதுன்னு நினைக்கிறேன். ஸோ இந்த விஷயங்கள் டேக் ஆஃப் ஆன அந்த டைம்லேருந்து இந்த கிராஷ் ஆன அந்த டைம் நடக்குல்ல, இது எல்லாமே ஜஸ்ட் ஒரு 25 செகண்ட்ஸ் மொத்தம். டேக் ஆஃப் ஆகுறதுன்னா அந்த ரன்வேலேருந்து ஃப்ளைட் ஜஸ்ட் இப்படி நோஸ் அப் ஆகிறதுலேருந்து இந்த கிராஷ் சைட்டில் போய் அதை ஃபுல்லாக கிராஷ் ஆகி தவிடுபடி ஆகிற அந்த டைம் வரைக்கும் உள்ள அந்த ஒரு டைம் டியூரேஷன் இருக்குல்ல, இது மொத்தமே எவ்வளவுனா வெறும் 25 செகண்ட். திரும்பியும் சொல்கிறேன், 25 செகண்ட். ஸோ எவ்வளோ குயிக்காக நடந்திருக்குன்னு பாருங்கள். இவங்க வந்து ஃப்ளைட்டை டேக் ஆஃப் பண்ணுறாங்க. டேக் ஆஃப் பண்ணுற டைம் வந்து நோட் பண்ணிக்கோங்க, 8 மணி 8 மினிட் 39 செகண்ட். ஓகேவா? அந்த டைமுக்கு டேக் ஆஃப் பண்ணுறாங்க. டேக் ஆஃப் பண்ணி ஒரு 180 நாட்ஸ்ன்னு சொல்லும்போது கிட்டத்தட்ட நம்ம கிலோமீட்டரில் சொல்லணும்னா ஒரு 330 கிலோமீட்டர் அந்த ஸ்பீடுக்கு வந்து ரீச் ஆகுறாங்க. ஒரு ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்ட்ஸில், ஒரு 2-3 செகண்ட்ஸில் வந்து அந்த ஸ்பீடுக்கு ரீச் ஆகுறாங்க. அப்போ எல்லாமே ஃப்ளைட் வந்து ரொம்ப சேஃபாக, ரொம்ப ஹாப்பியாக, எல்லாமே பீஸ்ஃபுல்லாக தான் போயிட்டு இருந்துச்சு. திடீர்னு என்ன நடக்குது அப்படின்னா, இன்ஜின் நம்பர் 1ஓட ஃபியூவல் கட் ஆஃப் சுவிட்ச், அந்த சுவிட்ச் தான் வந்து அந்த ஃபியூல் சப்ளை பண்ணுறது. இந்த சுவிட்சை வந்து நம்ம ஆஃப் பண்ணிட்டோம் அப்படின்னா அந்த இன்ஜினுக்கு போக வேண்டிய ஃபியூல் வந்து கட் ஆஃப் ஆயிரும், அப்படின்னா ஸ்டாப் ஆயிரும். இந்த சுவிட்சஸை வந்து எப்போ மேனுவலாக வந்து இவங்க வந்து ஆஃப் பண்ணுவாங்க அப்படின்னா, இன்ஃப்ளைட்டில் எப்போ ஆஃப் பண்ணுவாங்க அப்படின்னா, எக்ஸாம்பிள் வந்து ஒரு இன்ஜின் வந்து ஃபயர் ஆகுதுன்னு வச்சுக்கோங்க. இன்ஜின் 1 வந்து ஃபயர் ஆகுது. ஃபயர் ஆகிட்டு இருக்கும்போது அங்கே மீண்டுமே வந்து ஃபியூல் ஃப்ளோ ஆகிட்டு இருந்துச்சுன்னா ஃபயர் வந்து ரொம்பவே ஜாஸ்தியாகிடும். கரெக்டாக? அதனால என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த டைமில் மேனுவலாக இந்த சுவிட்சை வந்து ஆஃப் பண்ணுவாங்க. அப்போ அந்த இன்ஜினுக்கு போக வேண்டிய ஃபியூல் சப்ளை வந்து கட் ஆகும். அப்போ வந்து அங்கே வந்து கட் ஆனதுக்கப்புறம் அங்கே ஃபயர் எக்ஸ்டிங்விஷர் எல்லாம் விட்டு அந்த இன்ஜினை வந்து ஆஃப் பண்ணிடுவாங்க. ஸோ அந்த டைமில் மட்டும்தான் மேனுவலாக ஃபியூலை கட் ஆஃப் பண்ணுவாங்க. மற்ற டைம்லலாம் இது கட் ஆஃப் ஆகாது. ஆனால் வந்து இந்த கேஸில் வந்து இந்த சுவிட்சஸ் வந்து முதல்ல ஒரு இன்ஜின் நம்பர் 1ஓட சுவிட்ச் வந்து கட் ஆஃப் ஆகிருக்கு. ரெண்டாவது வந்து இன்ஜின் நம்பர் 2ஓட சுவிட்ச் வந்து கட் ஆஃப் ஆகுது. இந்த ரெண்டு நடக்கிறது ஒரு செகண்டில் தான், அந்த ஒரு செகண்ட் டிஃபரன்ஸில் தான் ரெண்டு நடக்குது. இது ரெண்டு நடந்தோன்னா டோட்டலி ஏர்கிராஃப்டோட பவர் லாஸ் ஆகுது. இப்போ ஏர்கிராஃப்ட்டுக்கு அந்த உந்து விசை இருக்குல்ல, உந்தி மேலே, ஏன்னா போகும்போது ஃபுல் வெயிட்டிங்கும் இன்ஜின் தான் தாங்கி புஷ் பண்ணி மேலே கொண்டு போகும். இப்படி இந்த ஒரு ஆங்கிள் தானே போகும். ஸோ இன்ஜினோட பவரில் தான் போகும். ஏன்னா அதுவும் வர 600 ஃபீட் தான் ரீச் ஆகியிருந்தாங்க. அந்த ஒரு ரொம்ப ஒரு ஏர்லி ஸ்டேஜ், ஜஸ்ட் டேக் ஆஃப் ஆன ஒரு டைம் தான். ஸோ அதனால என்ன நடக்குன்னா, பவர் லாஸ் ஆனோன்னா ரொம்ப ஒரு டிராஸ்டிக்கான ஒரு லிஃப்ட் எல்லாம் லாஸ் ஆகி ஏர்கிராஃப்ட் கீழே வருது. இமீடியட்டாக பைலட் வந்து ரியலைஸ் பண்ணுறாரு. பைலட் மானிட்டரிங் கேப்டன் வந்து ஃபர்ஸ்ட் ஆஃபீஸர்கிட்ட கேட்குறாரு, நீ எதுக்கு இந்த சுவிட்ச் ஆஃப் பண்ண அப்படின்ற மாதிரி கேட்குறாரு. ஸோ இப்படி கேட்ட உடனே வந்து ஃபர்ஸ்ட் ஆஃபீஸர் ரியலைஸ் பண்ணுறாரு சுவிட்ச் ஆஃபில் இருக்குது அப்படின்றது. ஆனால் வந்து இந்த ரிப்போர்ட்டில் அந்த இவங்களை வந்து வீடியோ கிடையாது இல்லைங்க, இவங்க வந்து அந்த டேட்டாவும் இந்த வாய்ஸையும் வச்சு தான் மேட்ச் பண்ணி இவங்க கம்பேர் பண்ணுறாங்க. சுவிட்ச் ஆஃப் ஆகிருக்கு, வாய்ஸில் வந்து பைலட் வந்து மானிட்டரிங் கோ பைலட்டுக்கிட்ட கேட்குறாரு, ஏன் ஆஃப் பண்ண அப்படின்னு. இது நடந்து முடிச்ச உடனே வந்து என்ன நடக்கும் அப்படின்னா, ரேட் வந்து டிப்ளாய் ஆகுது. ரேட்னா என்னன்னா ரேம் ஏர் டர்பைன். அது எப்போ டிப்ளாய் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஃபுல் எலக்ட்ரிக்கல் சிஸ்டமும் வந்து ஆஃப் ஆயிடுச்சு. இப்போ இன்ஜின் ஷடவுன் எல்லாம் மெயினாக வந்து எலக்ட்ரிக்கல் ப்ரொடக்ஷன்ஸ் எல்லாம் வந்து இன்ஜின்லேருந்து தான் வருது. ஸோ 2 இன்ஜினும் ஷடவுன் ஆச்சு. எல்லா எலக்ட்ரிக்கல் சிஸ்டம்ஸோட எலக்ட்ரிசிட்டி ப்ரொடியூஸ் பண்ணுற கெப்பாசிட்டி கம்ப்ளீட்டாக ஷடவுன் ஆயிடுச்சுன்னா, இந்த ரேட்டுன்னு சொல்கிற அந்த ரேம் ஏர் டர்பைன் என்ன பண்ணணும்னா ஏர்கிராஃப்ட்லேருந்து டிப்ளாய் ஆகி வெளியே வரும். இது எப்படி இருக்கும் அப்படின்னா, பேசிக்காக ஒரு விண்ட் மில் இருக்குல்ல, நம்ம காற்றாலை மாதிரி ஒரு ஷேப், ஒரு ஜஸ்ட் ஒரு மிஷின், அதில் ஒரு டைனமோ இருக்கும், அதில் ஒரு 2 ஃபேன் பிளேட்ஸ் இருக்கும். இது வந்து அந்த ஏர்கிராஃப்ட் போகிற அந்த ஸ்பீடில் வந்து அந்த பிளேட்ஸ் வந்து சுற்ற ஆரம்பிக்கும். சுற்றுறதுனால என்ன நடக்கும்னா, அதுக்கு வந்து அந்த ஹைட்ராலிக் பம்ப்ஸ் ஆக்டிவேட் ஆகி எலக்ட்ரிக்கல் கரண்ட் ப்ரொடக்ஷன் அங்கே வந்து நடக்கும். ஸோ அதனால வந்து பேசிக்கான எமர்ஜென்சி, அந்த சுச்சுவேஷனில் லேண்ட் பண்ணக்கூடிய ஒரு எமர்ஜென்சி ஐட்டம்ஸ் மட்டும்தான் வந்து பவர் அப் ஆகும். மற்ற கம்ப்ளீட் ஏர்கிராஃப்ட்டுமே பவர் அப் ஆகாது. ஸோ இந்த ஒரு சிஸ்டம் டிப்ளாய் ஆகுது. இதெல்லாமே வந்து நான் சொன்ன அந்த ஒரு 25 செகண்ட்ஸ் தான். நான் வந்து அதை இவ்வளோ டீட்டெயிலாக சொல்லிட்டு இருக்கேன் அவங்ககிட்ட. இதெல்லாம் நடந்து முடிகிறதுக்கு அவங்களுக்கு டைமே இருந்திருக்காது. ஜஸ்ட் பவர் லாஸ் ஆகுது, ஏர்கிராஃப்ட் கீழ் நோக்கி கிராவிட்டி இழுத்து கீழ் நோக்கி வந்துட்டு இருக்கு. எல்லாமே போகிற நேரம் இவங்க டிஸ்கஸ் பண்ணுறாங்க, ஏன் சுவிட்ச் ஆஃப் பண்ணேன்னு கேட்குறாங்க. அவர் வந்து நான் ஆஃப் பண்ணலை அப்படின்றாரு. இது பண்ணி முடிக்கிறதுக்குள்ளே ரேட் டிப்ளாய் ஆகுது. ரேட் டிப்ளாய் ஆகி அடுத்து வந்து அவங்களோட டேட்டாவில் என்ன நடக்குதுன்னா, இந்த 2 சுவிட்சஸுமே வந்து அதுக்கப்புறம் ஆனில் வருது, ஆன் பொசிஷனுக்கு வருது. அப்படின்னா ஆஃப் பொசிஷனில் இருந்த அந்த ஃபியூல் கட் ஆஃப் சுவிட்ச் இருக்குல்ல, ஃபியூல் சுவிட்ச், அது வந்து ஆன் பொசிஷனுக்கு வருது. மோஸ்ட் ப்ராபபிலி ஆட்டோமேட்டிக்காக நடந்திருக்க வாய்ப்பு இல்லை. ஏன் அப்படின்னா, இது வந்து டீட்டெயிலாக பேசுவோம். என்னன்னா, மோஸ்ட் ப்ராபபிலி இது வந்து
பைலட் வந்து அதை பார்த்துட்டாருல, ரியலைஸ் பண்ணிட்டாரு. ஓ சுவிட்ச் ஆஃப்ல இருக்குது அப்படின்றது, ஃபியூல் சுவிட்ச் ஆஃப்ல இருக்குன்றத அவர் ரியலைஸ் பண்ண உடனே ஃபியூல் சுவிட்ச் ஆன் பண்ணுறாங்க. ஓகேவா, அதுதான் நடந்திருக்கணும். அங்கே செனரியோவாக நடந்திருக்க வேண்டியது அதுதான். டேட்டா ஃப்ளைட் டேட்டா ரெக்கார்டர் என்ன சொல்லுதுன்னா, இந்த ஒரு 2 செகண்ட் ஆஃப் ஆச்சு, பவர் கம்ப்ளீட் லாஸ் ஆச்சு, ரேட் டிப்ளாய் ஆகுது. ரேட் டிப்ளாய் ஆனதுக்கப்புறம் 2 சுவிச்சஸுமே ஆன் ஆகுது. ஆன் ஆன உடனே என்ன பண்ணுதுன்னா, இன்ஜின் நம்பர் 1 வந்து ஃபியூவல் சப்ளை கொடுத்த உடனே அது வந்து ஃபயர் அப் ஆகுது. அது வந்து இக்னேட் ஆகுது. எப்படின்னா இக்னேட்னா திரும்ப ஸ்டார்ட் ஆக ட்ரை பண்ணுது, ஸ்டார்ட் ஆகுது. ஆகி திரும்ப வந்து அதோட த்ரஸ்ட் ப்ரொடக்ஷனாக தொடங்குது. அது ஆக்சுவலாக இமீடியட்டாக வந்து பும்னு சொல்லிட்டு த்ரஸ்ட் ப்ரொடியூஸ் பண்ணாது. அப்படி ஒரு ஸ்லோ எனிவே ஒரு 2 to 3 செகண்ட்ஸ் இல்லைன்னா ஒரு 3 to 4 செகண்ட்ஸ் மினிமம் ஆகும் அதோட ஃபுல் த்ராட்டிலுக்கு வரணும்னா. ஆனால் ஒரே ஒரு இன்ஜின் போதும் ஏர்கிராஃப்ட் வந்து ஃப்ளை பண்ணுறதுக்கு. ஒரு இன்ஜினோட ஃபுல் த்ரஸ்ட் இருந்துச்சுன்னா ஏர்கிராஃப்ட் சேஃபாக ஃப்ளை பண்ணும். பட் இங்கே என்ன நடந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏர்கிராஃப்ட் வந்து ஜஸ்ட் டேக் ஆஃப் ஆகி ஒரு 600 ஃபீட் தான் போயிருந்துச்சு. போனது மட்டும் இல்லை, இந்த ஒரு சீக்வன்ஸ் நடந்துச்சு தெரியுமா, அந்த கட் ஆஃப் ஆனது, இது டிப்ளாய் ஆனது, லேண்டிங் கியர் வேறு எக்ஸ்டெண்டில் இருக்குது, எல்லாம் சேர்த்து ட்ராகு அது இதெல்லாம் சேர்த்து ரொம்ப வந்து ஏர்கிராஃப்ட் ஸ்லோ டவுன் ஆகிருக்கும். அதுக்கப்புறம் வந்து ஒரு இன்ஜின் வந்து ஸ்பூல் அப் ஆகி அப்படின்னா ஸ்பீடாகி சுற்றி அது வந்து திரும்ப த்ரஸ்ட்டை ப்ரொடியூஸ் பண்ணி அது வந்து ஃபுல் த்ரஸ்ட்டு ஜென்ரேட் பண்ணுறதுக்கான டைம் அங்கே இல்லை. ஆனால் என்ன நடக்குது அப்படின்னா, இன்ஜின் 1 வந்து ஸ்டார்ட் ஆகிடுச்சு, திரும்ப வந்து ஃபியூல் போன உடனே ஸ்டார்ட் ஆகுது, ஸ்பீடப் ஆகுது. பட் இன்ஜின் 2 வந்து ஸ்டார்ட் ஆகிறதுக்கு முடியாமல் அது திணறுது. ஏன்னா வந்து ஏர்கிராஃப்ட் டோட்டலாக வந்து ஸ்பீடும் குறைஞ்சிருச்சு, எல்லாமே டிலே ஆயிடுச்சு. ஏதோ சம்திங் அங்கே வந்து ஃபியூல் போன போகிறோம், அதுக்கான வந்து ரெக்கவரிக்கான ஒரு டைம் கிடைக்கல. அதுக்கு முன்னாடி ஆக்சிடென்ட் ஆகி முடிஞ்சிருச்சு. ஸோ இதில் வந்து அந்த சுவிச்சஸ்ன்னு சொன்னோம் தெரியுமா, அந்த சுவிச்சஸ் ஃபியூல் கட் ஆஃப் சுவிட்ச்னு சொல்லிட்டு, அந்த சுவிட்சை வந்து எப்படி ஆப்ரேட் பண்ண முடியும், அது எப்படி இருக்கும் அப்படின்னா, ஜஸ்ட் இந்த புல் பண்ணி ஒர்க் பண்ணுறோம் அப்படின்னா, சும்மா நார்மல் சுவிட்ச் நம்ம இப்படி ஆக்டிவ் ஆன் பண்ணி ஆஃப் பண்ணுற மாதிரி சுவிட்ச் கிடையாது. அப்படி இருந்துச்சுன்னா நம்ம ஒரு வேளை தெரியாமல் கைப்பட்டு ஆஃப் ஆகிருக்கலாம் அப்படின்னு கூட சொல்லலாம். அப்படின்னா அன்இன்டென்ஷனலி நமக்கு தெரியாமல் நம்ம வரும்போது, ஆக்சுவலாக காக்பிட்டுக்குள்ளே போனீங்கன்னா நிறைய சுவிச்சஸ் இருக்கும். அதில் நிறைய சுவிச்சஸ் வந்து சில சுவிட்செல்லாம் வந்து நம்ம சும்மா ஆன் பண்ணுற மாதிரி இருக்கும். அதெல்லாம் வந்து கிரிட்டிக்கல் இல்லாத சிஸ்டம்ஸுக்கு அந்த மாதிரி கொடுத்துருப்பாங்க. ரொம்ப கிரிட்டிக்கலான சிஸ்டம், இந்த மாதிரி எமர்ஜென்சி சேஃப்டி இந்த மாதிரிப்பட்ட சிஸ்டம்ஸ்க்கெல்லாம் ஆக்சுவலாக ஒரு லாக்கிங் சிஸ்டம் வச்சுருப்பாங்க. இந்த பர்டிகுலர் ஃபியூல் கட் ஆஃப் சுவிட்சுக்கு வந்து என்ன லாக்கிங் சிஸ்டம்னா, இந்த சுவிட்சை நீங்கள் சும்மா ஆன் பண்ணி ஆஃப் பண்ண முடியாது. அந்த சுவிட்சை வந்து மேனுவலாக நம்ம கொஞ்சம் எனர்ஜி கொடுத்து அதை புல் பண்ணி மேலே இழுத்து ஆஃப்லேருந்து ஆனுக்கு கொண்டு போகணும். அதேமாதிரி தான் இழுத்து ஆஃப்லேருந்து அந்த ஆன்லேருந்து ஆஃபுக்கு கொண்டு போகணும். 2 ஆக்ஷன் பண்ணணுன்னாலுமே நம்ம எக்ஸ்ட்ரா கொஞ்சம் எனர்ஜி கொடுத்து அதை இழுத்து ஸ்ட்ரெச் பண்ணி தான் கொண்டு போகணும். இது எப்படி எக்ஸாக்டாக வந்து நம்ம ரெப்ளிகேட் பண்ண முடியும்னா, நம்ம வீட்டில் வந்து கேஸ் ஸ்டவ்லாம் வச்சுருப்பாங்கல்ல, அந்த கேஸ் ஸ்டவ்வில் பார்த்தீங்கன்னா ஒரு சுவிச்சஸ் இருக்கும். அந்த நம்ம ஆன் பண்ணுற சுவிட்ச் அதுக்கு வந்து இதே மாதிரி தான் இருக்கும். நம்ம வந்து ஜஸ்ட் அதை புஷ் பண்ணி டர்ன் பண்ணணும். நீங்கள் கவனிச்சிருப்பீங்க ஸ்டவோட இதில் இருக்குது. ஏன்னா நம்ம வந்து அது இதை மாதிரி தெரியாதனமாக வந்து ஏதாவது ஆன் ஆயிடுச்சுன்னா கேஸ் வெளியே வந்து அது ரொம்ப எமர்ஜென்சி அதை வெடிச்சு போயிடும் அப்படின்ற ரீசன்னால அது கொடுத்துருக்கும் சேஃப்டி ஃபீச்சர். அதை வந்து புஷ் பண்ணி திருப்பணும். நம்ம தெரியாதனமாக ஒரு வேளை அதில் போய் ஏதாவது சாஞ்சிருக்கணும்னா புஷ் ஆகும், பட் டர்ன் ஆகாது. கரெக்டாக? ஸோ நம்ம இன்டென்ஷனலி பண்ணால் தான் அந்த விஷயங்கள் நடக்கும். இங்கேயுமே வந்து இந்த சுவிட்ச் வந்து அந்த மாதிரி தான் கொடுத்துருக்காங்க. சில சுவிச்சஸ் எல்லாம் இருக்கும் காக்பிட்டில். அது எப்படி இருக்கும்னா, அந்த ஒரு சுவிட்ச் இருக்கும், அந்த சுவிட்சை சுற்றி மெட்டலில் வந்து கார்டு கொடுத்துருப்பாங்க. கம்ப்ளீட் அந்த சுவிட்சை லாக் பண்ணியிருப்பாங்க. நம்ம இன்டென்ஷனலி அந்த கார்டை ஓப்பன் பண்ணி அதுக்கப்புறம் தான் அந்த சுவிட்சை போட முடியும். அதுலேயும் சிலது வந்து உள்ள சுவிட்சாக இருக்கும், சிலது வந்து அதுக்குள்ளே இந்த மாதிரி புல் சுவிட்சாக இருக்கும். அப்படின்னா கார்டை ஓப்பன் பண்ணி புல் பண்ணி தான் நம்ம சுவிச்சஸோட ஆன் ஆஃப் பண்ணுறது மாதிரி இருக்கும். ஸோ இவ்வளோ ஃபீச்சர்ஸ் வச்சுருப்பாங்க. ஆனால் இந்த சுவிட்சில் ஆக்சுவலாக இந்த சுவிட்சை பற்றி இவங்க பேசுகிறாங்கல்ல, இந்த சுவிட்சை பற்றி 2018 போயிங் வந்து ஒரு 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 இன்ஃபர்மேட்டிவ் புல்லட்டின்னு சொல்லலாம், அந்த மாதிரி ஒரு விஷயம். அதை மேண்டேட்ரி ஆகலை. ஆக்சுவலாக ஓஇஎம் மேனுஃபேக்சரிங் கிட்ட இருந்தோ இல்லைன்னா ரெகுலேட்டரி கிட்ட இருந்தோ ஒரு டாக்குமெண்ட் வருதுன்னா அது மேண்டேட்ரியாக இருந்தால் மட்டும்தான் வந்து ஆப்ரேட்டர்ஸ் வந்து அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணுவாங்க. ஏன்னா ரொம்பவே வந்து காஸ்ட்லியாக இருக்கும். சில டைம் வந்து அது அன்னெசரியாக இருக்கும். சில டைம் அந்த மாதிரி விஷயங்கள் நம்ம ஃப்ளீட்டில் நடக்கவே நடக்காது. ஏன்னா இவங்க வந்து அனலைஸ் பண்ணுறது வேர்ல்டு வைடு டேட்டா அனலைஸ் பண்ணுவாங்க, பண்ணிட்டு தான் வந்து ஒரு விஷயங்களை சொல்லுவாங்க. ஸோ இது சில டைம் வந்து இன்ஃபர்மேட்டிவ் புல்லட்டின் தருவாங்க. இன்ஃபர்மேட்டிவ் புல்லட்டின் எப்படி இருக்கும்னா, அதை நம்ம பார்ப்போம். நமக்கு வந்து அது நம்மளும் அதே மாதிரி ஒரு பிரச்சனையை ஃபேஸ் பண்ணுறோன்னா நம்ம பண்ணுவோம். நம்ம அதை மாதிரி ஒரு பிரச்சனையை ஃபேஸ் பண்ணலைன்னா நம்ம அதை பற்றி பண்ண மாட்டோம் அப்படின்ற ஒரு விஷயம் தான் இந்த மாதிரி இன்ஃபர்மேட்டிவ் புல்லட்டின். 2018 இந்த எஃப்ஏ ஃபெடரல் ஏவியேஷன் அத்தாரிட்டின்னு சொல்கிற போயிங் வந்து யூஎஸ்ஏல மேனுஃபேக்சரிங் வச்சுருக்காங்க. அவங்க கம்பெனி அங்கே உள்ளதில்லை. ஸோ இந்த ஃபெடரல் ஏவியேஷன் அத்தாரிட்டின்றது யூஎஸ்ஏவோட ஒரு ரெகுலேட்டரி. அவங்க வந்து ஒரு சேஃப்டி புல்லட்டின் இஷ்யூ பண்ணுறாங்க. அதுதான் வந்து இந்த விஷயம். அது என்ன அட்ரஸ் பண்ணுது அப்படின்னா, போயிங் 737 ஒரு ஏர்கிராஃப்டில் அந்த மாடலில் நான் கொஞ்சம் ஆப்ரேட்டர்ஸ் வந்து ரிப்போர்ட் பண்ணியிருக்காங்க. இந்த சுவிட்ச் பர்டிகுலர் இந்த ஃபியூவல் கட் ஆஃப் சுவிட்ச் இருக்குல்ல, இந்த சுவிட்ச் வந்து அந்த சுவிட்சை வந்து நம்ம அன்லாக் பண்ணி தான் வந்து ஒரு பொசிஷன்லேருந்து இன்னொரு பொசிஷன் கொண்டு போகணும். கரெக்டாக? ஆனால் வந்து அந்த கேசஸில் என்ன நடக்கு அப்படின்னா, அன்லாக் பண்ணாமலே இவங்க தட்டின உடனே சுவிட்ச் வந்து ஆஃப் பொசிஷனில் ஆனுக்கு போகுது, ஆன்லேருந்து ஆஃபுக்கு வருது. இந்த பிரச்சனை வந்து
அந்த ஏர்கிராஃப்டில் ரிப்போர்ட் ஆயிருக்கு. அதனால தான் வந்து இந்த சேஃப்டி இன்ஃபர்மேஷன் புல்லட்டின் வந்து அவங்க வந்து இஷ்யூ பண்ணாங்க. சேஃப்டி ஏர்வர்த்தினஸ் இன்ஃபர்மேஷன் புல்லட்டின். ஓகேவா? ஆனால் என்ன நடக்குது அப்படின்னா, அந்த சேம் பார்ட் நம்பர் இருக்கிற அந்த ப்ராடக்ட் தான், அந்த சுவிட்ச் தான் வந்து இந்த 787லேயுமே வந்து இன்ஸ்டால் ஆயிருக்கு. ஓகேவா? என்னதான் 2018 போயிங் வந்து இஷ்யூ பண்ணியிருந்தாலும், FAA வந்து இஷ்யூ பண்ணியிருந்தாலும், ஏர் இண்டியாவுக்கு வந்து இந்த இன்ஃபர்மேஷன் கிடச்சிருந்தாலும், ஏன் போயிங் ஒரு மேனுஃபேக்சரர் தானே, அவங்க வந்து ஏன் இந்த சுவிட்சஸ் வந்து இம்ப்ரூவ் பண்ணலை? ஏன் வந்து இந்த மாதிரி ஒரு லாக்கிங்லேருந்து அன்லாக்குக்கு ஆட்டோமேட்டிக்காக போகிற ஒரு சுவிட்சை வந்து ஏன் வந்து அவங்க கரெக்ட் பண்ணலை? அப்படின்ற ஒரு இன்ஃபர்மேஷன் நமக்கு கண்டிப்பான முறையில் ஒரு கியூரியாசிட்டி கிளம்பும். ஏன் இதை மேனுஃபேக்சரே பண்ணியிருக்கலாமே, இவ்வளோ 7 வருஷம் டைம் லைன் இருந்துச்சு. சரி, ஓகே, மேனுஃபேக்சர் தான் மிஸ் பண்ணாங்க. ஏன் இந்த ஏர் இண்டியா வந்து இதை வந்து எடுத்து பண்ணியிருக்கலாமே அப்படின்னு நமக்கு நினைக்கலாம். ஏன் ஆனால் இன்னொரு விஷயமும் இருக்குது, மேண்டேட்டரி இல்லாதனால அவங்க பண்ணியிருக்க மாட்டாங்க. பட் ஸ்டில் இருந்தாலுமே ஒரு சேஃப்டி, ஒரு ஆப்ரேஷனல் இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் அப்படின்ற ரீதியிலேயே எடுத்து பண்ணியிருக்கலாம் அப்படின்னு எல்லாம் நமக்கு தோணும். பட் இதோட ரிசல்ட் எல்லாமே வந்து எதில் தெரிய வரும் அப்படின்னா, அந்த இன்வெஸ்டிகேஷன் நடந்துட்டு இருக்குல்ல, இது ஃபுல் ஆகும்போது தெரிய வரும். ஏன் போயிங் பண்ணலை, அவங்க பண்ணியிருக்கலாமா, அவங்க இனி பண்ணுவாங்களா, இல்லை ஏன் ஏர் இண்டியா பண்ணலை, அவங்க பண்ணியிருக்கலாமா, அவங்க பண்ணுனா இது ஃபிக்ஸ் ஆகிருக்குமா அப்படின்ற இந்த நம்மளோட இப்போ கியூரியாசிட்டி கிளம்புற இந்த கொஷின்ஸ்க்கான ஆன்சர்ஸ் ஃபுல்லாகவே வந்து அந்த இன்வெஸ்டிகேஷனோட எண்டில் நமக்கு தெரிய வரும். ஆனால் வந்து ஏர் இண்டியா வந்து இந்த ரிப்போர்ட்டில் கொடுத்துருக்காங்க, ஏர் இண்டியா வந்து இந்த ப்ராப்ளம் ஃபேஸ் பண்ணவே கிடையாது சின்ஸ் 2023. ஸோ 2 இயர்ஸாக அவங்களுக்கு இது பர்டிகுலர் சுவிட்ச் ரிலேட்டடாவோ இல்லை அதுக்கு முன்னாடியோ இந்த மாதிரி ஒரு பிரச்சனை அவங்க ஃபேஸ் பண்ணது கிடையாது. அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காகவே வந்து சுவிட்ச் போகிறது. பட் அந்த ப்ரீவியஸ் கேசஸ்லையுமே 2018 ஆட்டோமேட்டிக்காக சுவிட்ச் மூவ் ஆக மாட்டேங்குது. அந்த சுவிட்சை வந்து தட்டினா மூவ் ஆகுது. பட் அதுவாகவே ஆட்டோமேட்டிக்காக ஆஃபுக்கோ ஆனுக்கோ போகிறது மாதிரி அந்த ஃபீச்சர் கிடையாது. ஸோ இன்னுமே இது வந்து ஒரு இன்வெஸ்டிகேஷன் ஃபேஸில் தான் இருக்குது. பட் ப்ரிலிமினரியாக அவங்க வந்து இந்த ஒரு ஜோனை கண்டுபிடிச்சிருக்காங்க. அது எதை வச்சுன்னா, பைலட் வந்து ஏன் ஆஃப் பண்ண அப்படின்னு கேட்டதாகட்டும், அவன் ஆஃப் பண்ணலை, இதுலேருந்து அவங்க இன்டென்ஷனலாக பண்ணலை அப்படின்றது தெரியுது. ஸோ அவங்க 2 டிஸ்கஸ் பண்ணதாகட்டும், இங்கே வந்து ஃபியூல் சுவிட்ச் வந்து ஆஃபில் போனதாகட்டும், அதுக்கப்புறம் பைலட் இந்த மாதிரி பேசிக்கிட்டதுக்கப்புறம் ஃபியூல் சுவிட்ச் ஆனில் வந்ததாகட்டும். ஸோ இந்த விஷயங்கள் எல்லாம் வச்சு மோஸ்ட் ப்ராபபிளி அந்த ஒரு இடத்துல தான் வந்து ஏதோ சம்திங் இருக்கலாம். மேபி அந்த சுவிட்சஸ் ஃபால்ட்டியாக இருக்கலாம். அந்த சுவிட்சஸ் வந்து ஒரு ஃபால்ட்டி கிரியேட் பண்ணுற சீரியஸாக இருக்கலாம். அது இது வரைக்கும் ஐடென்டிஃபை ஆகாமல் இதான் ஃபஸ்ட் இன்சிடெண்ட்டாகவே இருக்கலாம் அப்படின்ற சூழ்நிலைகள் கூட இருக்க வாய்ப்பு இருக்குது. இந்த இன்வெஸ்டிகேஷன்ஸ் வந்து ஆக்சுவலாக இன்னுமே நடந்துட்டு தான் இருக்குது. இது வந்து ஜஸ்ட் ஒரு ப்ரிலிமினரி அவங்களுக்கு கிடைச்ச ஒரு இன்ஃபர்மேஷன். பட் என்னவா இருந்தாலுமே இந்த விஷயங்கள் எல்லாம் ஜஸ்ட் ஒரு ஃப்ராக்ஷன், ஒரு 25 செகண்ட்ஸில் தான் நடந்து டேக் ஆஃப்லேருந்து இந்த விஷயங்கள் நடந்து முடிகிற வரைக்கும் எடுத்த காலகட்டம் வந்து ஜஸ்ட் 25 செகண்ட்ஸ். அதுக்குள்ளே இந்த பைலட்ஸ் அவங்களால முடிஞ்ச வரைக்கும் ரியாக்ட் பண்ணாங்க. ஸோ அவங்களுக்கு ஒரு ராயல் சல்யூட். அவங்க வந்து கண்டிப்பான முறையில் ரெஸ்ட் இன் பீஸ் அப்படின்ற இது அந்த பைலட்ஸுக்கும் அதில் இருந்த எல்லா பேசஞ்சர்ஸுக்கும் நம்ம அதை தான் சொல்ல முடியும். மீண்டும் இந்த இன்வெஸ்டிகேஷன் பற்றி ஏதாவது அப்டேட்ஸ் வந்துச்சுன்னா நான் உங்ககிட்ட வந்து சேர்க்குறேன். நான் இந்த ப்ரிலிமினரி ரிப்போர்ட்டோட லிங்க் வந்து இந்த டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். நீங்கள் அதை பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா கண்டிப்பான முறையில் கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு ஏதாவது கொஷின்ஸ் இருந்துச்சுனாலும் போடுங்க, நான் வந்து உங்களுக்கு கண்டிப்பாக ஆன்சர் பண்ணுறேன். இல்லை உங்களுக்கு ஏதாவது வேறு தாட்ஸ் இருக்குது, வேறு ஏதாவது உங்களோட பெர்ஸ்பெக்டிவ், உங்களோட வியூ பாயிண்ட்ஸ் அப்படி ஏதாவது இருந்துச்சுன்னா நீங்கள் அதையும் கமெண்ட்டில் போடுங்க. நான் பார்த்து தெரிஞ்சுக்கிறேன், நான் பார்த்து கற்றுக்கிறேன். ஓகேவா? நம்ம நெக்ஸ்ட் இன்னொரு வீடியோவில் பார்ப்போம். Until then, see you, bye. Cheers.